டேய் ஏய் சரவணா, என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்னடா ஆச்சு? இபி ஆ? இது வீடு இல்லடா, விக்ரமன் சார் என்னாச்சுப்பா? படம். வாங்க வாங்க. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். சோ வாங்க. போ வாங்க. மூஞ்செல்லாம் பார்க்கவே பிடிக்கல. ஆ. இவங்க எல்லாம் யாரு கல்யாணத்துக்கு வரலன்னு அழுதா? ஏன் இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்னம்மா, கல்யாண வீடுனா கலர் கலரா 4 பொண்ணுங்க வரும், கண்ணு குளிச்சு அவங்கள பார்த்துட்டு அப்படியே கடலை போட்டுட்டு ஜாலியாவும் சந்தோஷமாவும் இருக்கலாம்னு பார்த்தா நல்ல மண்டை நிறைச்சவன், வழுக்க விழுந்தவன், வயிறு வீங்கினவன், இப்படி வரிசை கட்டி வராங்களாம்மா. இவங்க மண்டையில பன்னீர் தெளிக்கவா நான் இப்படி பல சட்டை போட்டு பக்காவா ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். நினைச்சாலே ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்குமா. வாங்க. வணக்கம்மா. எடுத்துக்கோங்க. அப்புறம் ராஜி, எங்க உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? அவங்களும் கல்யாணத்துக்கு வந்துருவாங்கல்ல? இல்லண்ணே, யாரும் வர மாட்டாங்க. யாருக்கும் பெருசா சொல்லல. தள்ளி போடா. இல்லையா? என்னாச்சுண்ணே? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. குருவில் அவர்களே, ஏன் குனிந்த தலை நிமிராமல் பூவை பித்து போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? என் மடன கல்யாணத்துக்கு வரலையாண்டா. வரலையா? ஏண்டா என் மடன என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டாலும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தான் பங்கு இந்த டிவி காரியெல்லாம் லவ் பண்ண கூடாதுன்னு படிச்சு சொன்னேன், நீ கேட்கல. அவ பாதி நாள் ஷூட்டிங்னு ஓடி போயிடுறா. நம்ம சீரியலுக்கு டேட் வேற கொடுக்க மாட்டேன்றா. அவளை நினைச்சு நீ சோக பாட்டு பாடிட்டு சோகமா வேற திரியிற. பண்ணி தொழி. தம்பி பன்னீரே வரலையே. தம்பி சொம்புல பன்னீரே வரல தம்பி. யோ, அவன் காதலியா வரலன்னு காஞ்சி போயிருக்கான். இவனுக்கு பன்னீர் வரலையாம். இதுல ஓங்கி ஒண்ணு போட்ட மண்டையில இருந்து ரத்தம் வந்துடும். ஓடி போயா. ஐயோ அண்ணா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏமா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படிதாம்மா டீல் பண்ணணும். இது பாரு, இந்த ஆள் கல்கண்டு எப்படி எடுக்கிறான்னு. ஏன கம்மியா எடுத்துட்டீங்க? அப்படி மொத்தமா எடுத்து சட்டை பாக்கெட் பேண்ட் பாக்கெட் எல்லாம் போட்டுக்க வேண்டியதானே. ஐயோ,